TNPSC லேப் அசிஸ்டன்ட் 2019 கேட்கப்பட்ட கேள்வி. a plus 1 by b is equal to 1 மற்றும் b plus 1 by c is equal to 1 எனில் c plus 1 by a ஆனது என்ன? இதில் முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும்னா c 1 by a வேணும். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ஈக்குவேஷனை இதை எடுத்துக்கிறோம். இதிலேருந்து நம்ம எப்படி எழுதலாம்னா a is equal to 1 minus 1 by b அப்படின்னு எழுதலாம். இப்போ b வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது b மைனஸ் 1 பை இது b ஆகுது. இப்போ ஏவோட தலைகீழி 1 by 1 a வந்து என்ன ஆகுதுன்னா b by b மைனஸ் 1 ஆகுது. இப்போ இதை ரெண்டாவது ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இதிலிருந்து நம்ம என்ன எழுதலாம்னா 1 by c is equal to 1 minus bன்னு எழுதலாம். இப்போ c is equal to 1 by 1 minus b, ஏன்னா இதோட தலைகீழிங்கும் போது 1 by b 1 minus b கீழே போயிடுது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டும்போது என்ன ஆகுதுன்னா c plus 1 by a is equal to b by b minus 1 plus 1 by 1 minus bங்கிறது. நான் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன். இதை வந்து முன்னாடியும் இதை வந்து பின்னாடியும் எழுதிட்டேன். பரவாயில்ல, எப்படி கூட்டினாலும் சேம் தான் ஆன்சர் வரும். b by b minus 1 plus 1 by இந்த மைனஸை வெளியே எடுக்கும்போது மைனஸ் ஆஃப் b minus 1 ஆகுது. இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடுது. b by b minus 1 minus 1 by b minus 1 ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம கழிக்கும்போது b minus 1 by b minus 1 வருது. கேன்சல் பண்ணால் ஆன்சர் 1 வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A 1.